ஸ்ரீமத் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம். சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் உள்ள விளக்கம். சுலோகங்கள் 1-6 வரை. அர்ஜுனன் வினவுகிறார், ரிஷிகேஷா, மகாபாகுவே, கேசி நிஷூதனா, சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் உள்ள தத்துவத்தை தனித்தனியே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், காமிய கர்மங்களை துறப்பதை சந்நியாசமென அறிகிறார்கள் ஞானிகள். எல்லா கர்மங்களின் பயனை விடுவதை தியாகம் என்கின்றனர் தீர்க்கதரிசிகள். கர்மங்கள் எல்லாம் குற்றம் உடையவை ஆதலால் துறப்பதற்கு உரியவைகள் என்று சில அறிஞர்கள் பகர்கின்றனர். வேறு சிலர் வேள்வி, தானம், தபசு ஆகிய கர்மங்கள் துறக்கப்படல் ஆகாது என்கின்றனர். பரதகுலக்கோவே, புருஷருள் புலியே, தியாகத்தை குறித்து நான் கொண்டுள்ள சித்தாந்தத்தை கேள். தியாகமானது 3 விதமானதென்று பகரப்பட்டுள்ளது. யஜ்ஞம், தானம், தபசு ஆகிய கர்மம் விடப்படுவது அன்று. அது செயற்பாளதே யஜ்ஞமும் தானமும் தவமும் அறிஞர்களுக்கு புனிதம் வழங்குபவைகள் ஆகும். பார்த்தா, பற்றுதலையும் பயனையும் ஒழித்தே இக்கர்மங்கள் யாவும் செய்யப்பட வேண்டும் என்பது எனது நிச்சயமான உத்தமமான கொள்கை. மேலும் நித்திய கர்மத்தை விடுவது பொருந்தாது. அறிவின்மையால் அதை துறப்பது தாமசம் என்று கூறப்படுகின்றது. உடம்பின் வருத்தத்துக்கு அஞ்சி கர்மத்தை துக்கமென கருதி அதை விடுகிறவன் ராஜச தியாகம் செய்கிறான். அதனால் அவன் தியாக பலனை அடைவதே இல்லை. அர்ஜுனா, பற்றுதலையும் பயனையும் விட்டு செய்வதற்கு உரியது என்றே எந்த நித்திய கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் சாத்விகம் ஆனதென்று கருதப்படுகிறது. சத்துவம் நிறைந்தவனும் பேரறிஞனும் ஐயத்தை அகற்றியவனும் ஆகிய தியாகியானவன் துன்ப வினையை வெறுக்க மாட்டான், இன்ப வினையை விரும்பவும் மாட்டான். உடல் எடுத்தவனுக்கு கர்மங்களை அறவே விடுவது இயலாது. ஆனால் வினைப்பயனை துறந்தவனவனோ அவன் தியாகி எனப்படுகிறான். தியாகிகள் அல்லாதவர்க்கு மரணத்துக்கு பிறகு இன்னாதது, இனியது, இவ்விரண்டும் கலந்தது என 3 விதமான வினைப்பயன் விளைகிறது. தியாகிகளுக்கோ ஒருபொழுதும் இல்லை. பெருந்தோளாய் கர்மத்தின் முடிவு காட்டும் சாங்கிய சாஸ்திரத்தில் சகல கர்மங்களின் சித்திக்கென்று பகரப்பட்டுள்ள இந்த 5 காரணங்களையும் என்னிடம் அறிந்து கொள். உடல், கர்த்தா, வெவ்வேறு விதமான இந்திரியங்கள், பலவிதமான வேறுபட்ட செயற்கள், இவற்றிற்கு 5ஆவதாக தெய்வமும் காரணங்களாகின்றன. மெய்யால், மொழியால், மனதால் மனிதன் நியாயமாக அல்லது அநியாயமாக எந்த கர்மத்தை செய்தாலும் இந்த 5மே அதற்கு காரணங்களாகும். அது அவ்வாறு இருக்க முழு முதற் பொருளாகிய ஆத்மாவை கர்த்தாவாக இனி யார் காண்கிறானோ, புத்தி பண்படாத அந்த அறிவிலி மெய் காண்கிறான் இல்லை. யாருக்கு அகங்காரம் இல்லையோ, யாருடைய புத்தி பற்று வைப்பது இல்லையோ, அவன் இவ் உலகத்தாரை கொன்றாலும் கொள்ளாதவனே, பந்தப்படாதவனே. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் என கர்மத்துக்கு தூண்டுதல் 3 விதம். கருவி, கர்மம், கர்த்தா என கர்மத்துக்கு இருப்பிடம் 3 விதம். ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதத்தினால் 3 வகை என்று சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளையும் உள்ளபடி கேள். வேறு வேறாயுள்ள பூதங்களில் வேறுபடாத அழியாத ஏக வஸ்துவை எதனால் பார்க்கிறாயோ அந்த ஞானத்தை சாத்வீகம் என்று அறிந்து கொள். பின்பு எந்த ஞானம் எல்லா பூதங்களிலும் வெவ்வேறு விதமான பல ஜீவர்களை ஒன்றிலிருந்து ஒன்று வேறானதென்று அறிகிறதோ அந்த ஞானத்தை ராஜசம் என்று உணர்ந்து கொள். ஒரு காரியத்தை முழுதாக பற்றி கொண்டு யுக்திக்கு பொருந்தாததாயும்
உண்மைக்கு ஒவ்வாத ஆதாயம் அற்பமாயும் உள்ள ஞானம் எதுவோ அது தாமசம் எனப்படுகிறது. வினைகளில் விருப்பம் வைக்காதவனால் பற்று இல்லாமல் விருப்பு வெறுப்பு அற்று நியமிக்கப்பட்டுள்ள எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ அது சாத்வீகமானது எனப்படுகிறது. ஆசையின் வசப்பட்டவனால் அல்லது அகங்காரம் உடையவனால் பெரும் பிரயாசையுடன் இனி எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ அது ராஜசமானது எனப்படுகிறது. வினையின் விளைவையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தன் திறமையையும் எண்ணிப்பாராது மயக்கத்தால் எந்த கர்மம் தொடங்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படும். பற்று நீங்கியவன், அகங்காரம் அற்றவன், உறுதியும் ஊக்கமும் உடையவன், வெற்றி தோல்வியில் வேறுபடாதவன், இத்தகைய கர்த்தா சாத்விகன் எனப்படுகிறான். ஆசையுள்ளவன், வினைப்பயனை விரும்புபவன், உளுத்தன், துன்புறுத்தும் தன்மையுடையவன், சுத்தம் இல்லாதவன், மகிழ்வும் சோர்வும் கொள்பவன், இத்தகைய கர்த்தா ராஜசன் எனப்படுகிறான். யோகத்துக்கு ஒவ்வாத மனம் உடையவன், அறிவு வளரப் பெறாதவன், முரடன், வஞ்சகன், பழிகாரன், சோம்பேறி, துயருருவோன், காலம் நீடிப்பவன், இத்தகைய கர்த்தா தாமசன் எனப்படுகிறான். அறிவுடையதும் மன உறுதி உடையதும் ஆகிய மூவகை வேற்றுமையை குணங்களுக்கு ஏற்ப பாகுபடுத்தி பாக்கியில்லாமல் பகிர்கின்றேன் கீழ். பார்த்தா பிரவிற்த்தியும் நிவிற்த்தியும், செய்ய தகுந்ததையும் தகாததையும், பயத்தையும் பயமின்மையும், பந்தத்தையும் மோட்சத்தையும் அறியும் புத்தி சாத்விகமானது. பார்த்தா தர்மத்தையும் அதர்மத்தையும், தகுந்த காரியத்தையும் தகாத காரியத்தையும் தாறுமாறாக எந்த புத்தி அறிகிறதோ அது ராஜசமானது. பார்த்தா அஞ்ஞானம் இருளால் மூடப்பெற்ற எந்த அறிவானது அதர்மத்தை தர்மமாகவும் பொருள்களை எல்லாம் விபரீதமாகவும் நினைக்கிறதோ அது தாமசமானது. பார்த்தா யோகத்தை கொண்டு பிறளாத எந்த உறுதியால் மனம், பிராணன், இந்திரியன்களின் செயல்களை ஒருவன் காண்கிறானோ அந்த உறுதி சாத்விகமானது. மற்ற எந்த உறுதியினால் அர்ஜுனா அறம், பொருள், இன்பங்களை ஒருவன் காண்கிறானோ, பற்றுதலால் பயனை விரும்புகின்றானோ அந்த உறுதியானது பார்த்தா ராஜசமாகிறது. பார்த்தா துக்கத்தையும் அச்சத்தையும் துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் செருக்கையும் விடாது பிடிக்கும் அறிவிலியின் உறுதியோ தாமசமானது. ஒருவன் எந்த சுகத்தை பயிற்சியால் துய்த்து துன்பத்தின் முடிவை அடைகிறானோ அதன் மூவித பாகுபாட்டையும் இப்போது என்னிடம் கேளாய் பரதகுல காலையே. எது முதலில் விஷம் போலவும் முடிவில் அமிர்தத்துக்கு ஒப்பானதும் ஆகிறதோ அந்த சுகம் சாத்வீகமாகும். ஆத்ம நிஷ்டையில் தெளிவடைந்த புத்தியில் அது தோன்றுகிறது. பொறிப்புலன்களின் பொருத்தத்தால் முதலில் அமிர்தம் போன்று இருந்து முடிவில் விஷம் போன்று ஆகும் சுகம் ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. துவக்கத்திலும் முடிவிலும் தன்னை மயக்குவதும் தூக்கம், சோம்பல், தடுமாற்றம் இதிலிருந்து பிறப்பதுமாகிய சுகம் தாமசம் என்று உரைக்கப்படுகிறது. இயற்கையில் உதித்த இந்த 3 குணங்களிலிருந்து விடுதலை அடைந்த உயிர் மண்ணுலகில் அல்லது விண்ணுலகில் வானவர்களுள்ளும் இல்லை. எதிரிகளை எரிப்பவனே பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்களுடைய கர்மங்கள் அவரவர் இயல்பில் உதித்த குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அகக்கரணங்களை அடக்குதல், புறக்கரணங்களை அடக்குதல், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, சாஸ்திர ஞானம், சுவானுபவ ஞானம், ஈஸ்வர நம்பிக்கை இவை யாவும் இயல்பாய் உண்டாகிய பிராமணன் கர்மங்களாகும். சூரத்தன்மை, துணிவு, உறுதி, சாதுரியம், போரில் புறங்காட்டாமை, கொடை, இறமை ஆகியவைகள் இயற்கையில் உண்டாகிய சத்திரிய கர்மங்களாகும். உழவும் கால்நடை காத்தலும் வணிகமும் இயல்பாய் உண்டாகிய வைசிய கர்மங்களாகும். இட்டபணி ஆற்றுவது சூத்திரனுக்கு இயல்பாய் உண்டாகிய கர்மம்.
அவன் அவனுக்குரிய கர்மத்தில் களிப்புறும் மனிதன் நிறைநிலை எய்துகிறான். தனது கர்மத்தில் கருத்து வைப்பவன் எப்படி நிறைநிலை அடைகிறான் என்பதை சொல்லுகிறேன் கேள். யாரிடமிருந்து உயிர்கள் உற்பத்தியாயினவோ, யாரால் இந்த வையகமெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ, அந்த ஈஸ்வரனை சுய கர்மத்தால் வணங்கி மனிதன் மேன்மை எய்துகிறான். நிறைவாய் அனுஷ்டிக்கும் பரதர்மத்தை விட குறைவாய் அனுஷ்டிக்கும் சுபதர்மம் சிறந்தது. துவாபத்தில் அமைந்த கர்மத்தை செய்பவன் கேடு அடைய மாட்டான். குந்தியின் மைந்தா, கேடு உடையது எனினும் உடன் பிறந்த கர்மத்தை விட்டுவிடலாகாது. ஏனென்றால் தீயை புகை சூழ்வது போன்று வினைகள் எல்லாம் கேடு சூழ்ந்துள்ளது. எப்பொழுதும் பற்றற்ற புத்தியுடையவனாய், சித்தத்தை அடக்கியவனாய், ஆசைகள் இல்லாதவனாய் இருப்பவன் சந்நியாசத்தால் உத்தமமான நைஷ்டிய கர்மிய சித்தியை அடைகிறான். குந்தியின் மைந்தனே, சித்தி அடைந்தவன் ஞானத்தின் உயர்நிலையாகிய பிரம்மத்தை எப்படி எய்துகிறான் என்பதை சுருக்கமாக என்னிடம் தெரிந்து கொள். தூய அறிவுடன் கூடியவன் உறுதியுடன் தன்னை அடக்கியும் சப்தம் முதலிய இந்திரிய விஷயங்களை துறந்தும் விருப்பு வெறுப்பை விட்டொழித்தும் தனித்திருந்து உண்டி சுருக்கி மனம் மொழி மெய் அடக்கி யாண்டும் தியான யோகத்தில் திளைத்திருந்து வைராக்கியம் பூண்டவனாய் அகங்காரம், வன்மை, செருக்கு, காமம், குரோதம், உடைமை ஆகியவைகளை நீத்து மமகாரம் அற்று சாந்தமாயிருப்பவன் பிரம்மம் ஆவதற்கு தகுதியடைந்தவன். பிரம்மமயமாகி இந்த மனமுடையவன் துயருறுவதில்லை, அவாவுறுவதும் இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் சமனாயிருப்பவன் என் மீது மேலான பக்தியை பெறுகிறான். நான் எந்த தன்மையானவன், யார் என்று பக்தியினால் ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். உள்ளபடி அறிந்த பின் விரைவில் என்னை அடைகிறான். எல்லா கர்மங்களையும் செய்த போதிலும் என்னை சரணடைகிறவன் எனது அருளால் சாஸ்வதமான அழியாத பதமடைகிறான். விவேகத்தால் கர்மங்களை எல்லாம் என்பால் ஒப்படைத்து என்னை குறியாக கொண்டு புத்தி யோகத்தை சார்ந்திருந்து எப்பொழுதும் சித்தத்தை என்பால் வைப்பாயாக. சித்தத்தை என்பால் வைத்து எனது அருளால் இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி செல்வாய். இல்லாவிட்டால் அகங்காரத்தால் கேளாவிட்டால் கேடு அடைந்து விடுவாய். அகங்காரம் கொண்டு போர் புரியேன் என்று நினைப்பாயாகில் உன் துணிவு வீணாகும். உன் இயல்பே உன்னை போரில் பிணித்துவிடும். குந்தியின் மைந்தா, மயக்கத்தால் எதை செய்ய மறுக்கிறாயோ, உன் இயல்பில் பிறந்த வினையினால் கட்டுண்டு உன் வசம் இழந்தவனாய் அதையே நீ செய்வாய். அர்ஜுனா, ஈஸ்வரன் உயிர்களை எல்லாம் உடல் எனும் யந்திரத்தில் ஏற்றி மாயையினால் ஆட்டிக்கொண்டு அவைகளின் உள்ளத்தில் இருக்கிறான். அர்ஜுனா, எல்லா பாங்கிலும் அவனையே தஞ்சமடைந்துவிடு. அவன் அருளால் மேலாம் சாந்தியும் நிலைத்துள்ள வீறுவேடும் அடைவாய். மறைபொருள்களுக்கெல்லாம் மறைப்பொருளாகிய ஞானம் இவ்வாறு உனக்கு இயம்பப்பட்டது. இதை முழுதும் ஆராய்ந்து விரும்பியதை செய். அனைத்திலும் ஆழ்ந்த எனது மேலாம் மொழியை மீண்டும் கேள். நீ எனக்கு உற்ற நண்பன் ஆகையினால் உனக்கு நல்லதையே நவிழ்கிறேன். என் பால் மனம் வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னையே ஆராதித்திடுவாய். என்னை வணங்கு, என்னையே அடைவாய். உனக்கு உறுதியாக கூறுகிறேன், எனக்கு இனியவன் நீ. தர்மங்களையெல்லாம் அறவே தியாகித்துவிட்டு என்னையே சரணடைந்து விடு. பாவங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். வருந்தாதே. தவம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் தொண்டு புரியாதவனுக்கும் என்னை இகழ்பவனுக்கும் இந்த கோட்பாட்டை நீ இயம்பாதே. மிக ஆழ்ந்த தத்துவத்தை என் பக்தர்களிடத்து உபதேசித்து என்னிடத்தில் மேலான பக்தி பண்ணுகிறவன் ஐயமின்றி
என்னையே அடைவான். மனிதருள் எனக்கு விருப்பமான செயல் புரிபவனும் அவனை விட வேறு யாருமில்லை. எனக்கு இனியானும் வையகத்தில் அவனை விட யார்? தர்மம் நிறைந்த நமது இந்த சம்பாஷணையை இன்னும் யார் கற்று அறிகிறானோ அவனால் நான் ஆராதிக்கப்படுபவன் ஆவேன். இது எனது கொள்கை. ஊக்கம் கொண்டு அவமதிக்காது இதை கேட்கவாவது செய்யும் மனிதனும் விடுதலை உற்று நல்வினையாளர் எய்தும் நல்லுலகங்களை அடைவான். பார்த்தா, ஒரு பட்ட மனதுடன் உன்னால் இது கேட்கப்பட்டதா? தனஞ்சயா, உனது அறியாமையாகிய மயக்கம் அழிந்ததா? அர்ஜுனன் கூறுகிறார், அச்சுதா, மயக்கம் ஒளிந்தது. உமது அருளால் எனக்கு நினைவு வந்துள்ளது. ஐயங்கள் யாவும் அகன்று போயின. உறுதியாயிருக்கிறேன். உமது சொல்படியே செய்வேன். சஞ்சயன் கூறுகிறார், இவ்வாறு வாசுதேவருக்கும் மகாத்மாவான பார்த்தனுக்கும் இடையில் நிகழ்ந்த மயிர்கூர்ச்சி உண்டு பண்ணும் அற்புத சம்பாசனையை நான் கேட்டேன். வியாசர் அருளால் அந்த மேலாம் ஆழ்ந்த யோகத்தை தாமே கூறிய யோகேஸ்வரன் கிருஷ்ணனிடமிருந்து நான் நேரடியாக கேட்டேன். வேந்தே, கேசவார்ஜுனனின் வியப்புக்குரிய இந்த புண்ணிய சம்பாஷணையை நினைத்து நினைத்து நான் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசே, அருகின் அந்த அதிசய வடிவத்தை இன்னும் எண்ணி எண்ணி எனக்கு பெரு வியப்பு உண்டாகிறது. மேலும் மேலும் களிப்படைகிறேன். யோகேஸ்வர கிருஷ்ணனும் தனுஷை தாங்கிய பார்த்தனும் எங்கு உளரோ அங்கு திருவும் வெற்றியும் பெருக்கும் நிலைத்த நீதியும் உள்ளது என்பது எனது கொள்கை. வியாசர் இயற்றிய 1,00,000 ஸ்லோகங்களை உடைய மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானது ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் மோக்ஷ சந்நியாச யோகம் என்ற 18ஆம் அத்தியாயம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.